நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 919வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, குருவாரம். குருவாரத்துக்கு உண்டான தேவதை யாருன்னா தாரான்னு இருக்கு. நல்லா கேட்டுக்கணும். அதில் நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட்டில் www.vidyaputhran.divine.channel அந்த வெப்சைட்டை மூல மந்திரத்தில் அது சொல்லியிருக்கு, தாரா மந்திரம் சொல்லியிருக்கு. ஓம் த்ரீம் ஹ்ராம் ஹ்ரூம் நமஸ்தாராய மகாத்தாராய சகல சுத்திரான் தரதர சுவாகான்னு முடியும். அது இந்த தாரைன்றது யார்? தாரா காளி வெவ்வேறு இல்லை சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். இதில் தசமகா வித்யாவில் 2வது வித்யாவில் தாரா. இந்த தாராவும் காளியும் வேறல்ல. இந்த பேத புத்தியை காமிச்ச அவளுக்கு வந்து விமோசனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல்லி பவர்ஃபுல். காளியும் சரி தாராவும் சரி. நம்ம இதில் ஸ்ரீவித்யா தந்திரத்துலேயும் மந்திரத்துலையும் என்ன சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட 2 பேருமே பயங்கர சுரூபமாக காமிச்சிருக்கா. ஆனால் when I went to நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா, என் மனைவி உயிரோடு இருக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் போனோம். நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு இங்கேருந்து கல்கட்டா வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு திருப்பி அங்கேயே இன்னொரு இடத்துக்கு ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து இதில் டார்ஜிலிங் அதெல்லாம் விஷயம் போனோம் வேனில். அப்போ பார்த்தா புத்த மடாலயங்கள் உச்சாணி கலையில் இருக்குது. எங்கெங்கோ மலையில் கீழே பார்த்தா அகல பாதாளம், நெத்திகளும் நீர்வீழ்ச்சிகளும் ஓடுறது. ஒரு ரோட்டில் இப்படி போகும்போது பார்த்தா தப்பா தான் தண்ணி ஓடுறது. அப்படியே பயமாக இருக்குது நமக்கு. திடீர்னு நிலச்சரிவு இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தா எங்கேயோ உயரத்தில் நிறைய புத்த மடாலயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் குழந்தைகள் ஆப்பிள் பழம் பண்ணுவேன். ஒரே இந்த எம்ஜிஆர் அன்பேவா சினிமாவில் புதிய வானம் புதிய பூமின்னு பாட்டு வருவார். அப்போ குழந்தைகள்லாம் கிராஸ் பண்ண ரோட, அதில் கூட கொஞ்சம் குழந்தைகள் ஒரு அளவுக்கு வளர்ந்த குழந்தைகள். நான் சொல்கிற குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள். எல்லாம் ரவுண்டு மொட்டை அடிச்ச மாதிரி தலை படியை வாரி இருக்குது. இந்த சாப்ரன் கிளாத் கட்டிட்டு கையில் வந்து இந்த கப்பை எடுத்துட்டு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் நடந்து போகுது மடாலயத்துக்கு. ஒரே மாதிரி கடவுளுடைய படைப்பை பார்த்து வேந்து தான் போனோம். அந்த இடத்துக்கெல்லாம் போனான். கண்ணை இப்படி கண்ணை மூடிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற வாழ்க்கைலாம் குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற வாழ்க்கை கண் பிரச்சனையே வராது. அது தெரிஞ்சுங்க முன்னாடி. இப்போ நார்த் இந்தியா போக 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 புத்தியும் கூர்மையாக இருக்கும், கண்ணும் கூர்மையாக இருக்கும் அவளுக்கு. யாருக்கும் தொப்பையே கிடையாது. ஏன்னா இப்படி தான் ரோடெல்லாம் போகிறது. ஒவ்வொருத்தரும் பின்னாடி பெரிய பெரிய பேக்கை வச்சு முதுகில் கட்டின்னு தான் போகிறான். சாமான்கள்லாம் வாங்கிறதுக்கு காலேஜ் ஸ்கூல் போகிறதுக்கு எங்கே தேர் வாக்கிங் கிலோமீட்டர்ஸ் டுகெதர். நிறைய நடக்க வேண்டியிருக்க வாங்கலாம். நம்ம உட்காந்து பூச்சி வாங்கி உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த புத்த மடாலயெல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தா ஒவ்வொரு மடாலயத்துலேயும் சுற்றி பிரகாரத்தில் வரும்போது பார்த்தா கிட்டத்தட்ட 4-5 அடி உயரம் ஒவ்வொன்று ஸ்ரீசக்கரங்கள் வச்சுருக்கா. ஸ்ரீசக்கரம் கலர்ஃபுல்லாகவே புத்த மடாலயம் முழுக்க இருக்குது. பட் தேவதா பேர் கொஞ்சம் வித்தியாசப்படுறது இல்லை. அதே மாதிரி தாராவோட பொம்மைகள்லாம் இருக்குது. இந்த பித்தளையில் செய்யப்பட்டு அவ்வளோ கிடிக்கொஞ்சது தாரா. புத்த மதத்தில் ஜெயின மதத்தில் எல்லா இடத்தையும் தாரா உஷிப்பு இருக்குது. இது எப்படின்னு பார்க்க போகிறோம் பின்னாடி. இன்றைக்கி அடுத்துன்னா வியாழக்கிழமைக்கு உண்டான தேவத்தை தாரா. தாராவோட எந்திரம் எப்படி இருக்குன்னா, காளியோட எந்திரம் எப்படி இருக்கும்? பி ஷேப்பில் மேலே கூடு போட்டால் இன்வெர்டர் ட்ரையாங்கிள், நடுவில் ரவுண்டு, சுற்றி ஒரு ரவுண்டு, 8 தாமரை, 4 வாசப்படியை இருக்கும். தாராது அது எப்படி உள்டா எப்படி இருக்கும்? இந்த ஏ மாதிரி போட்டு கீழே க்ளோஸ் பண்ணி இந்த ரவுண்டை போட்டு சுற்றி ஒரு வட்டம், 8 தாமரை. தாராவுக்கும் காளிக்கு வித்தியாசம் தான். காளி இன்வெர்டர் ட்ரையாங்கிள், தாரா வந்து இந்த மேல் நோக்கிய ட்ரையாங்கிள். இதுதான் வித்தியாசம் காளிக்கு தாராக்கும். இந்த கோலம் எப்பயுமே நான் போடுவேன். வியாழக்கிழமை வந்து நான் தாரா கோலம் போட்டுருவேன். நான் தாராவுக்கு உண்டான அஸ்தோத்திரத்தை படிச்சுடுவேன். மகாமேரு ஒன்று தான். அதில் எல்லாம் பண்ணலாம். எல்லா தேவதைக்கு உண்டான மந்திரங்களும் சொல்லி புரிய பண்ணிக்கலாம் மகாமேரில். தேடின்னு போக வேண்டாம். லக்ஷ்மிக்காக ஒரு இடத்துக்கு தேடணும் தேவையில்லை, மாதங்கிக்கு தேடணும் தேவையில்லை, வாராகிது எல்லாத்தையுமே மகாமேருவில் அர்ப்பணிச்சுடலாம். இப்போ வழக்கெடுக்க கடையில் அந்த ராஜலட்சுமி சிவசங்கரன் குங்குமாசனம் பண்ணுறா. ஒரு தடவை பஞ்சமி எல்லாம் இது மகாமேருலாம் பண்ணுறா.
நல்ல யார் சொல்லிக் கொடுத்தா தெரியல, அழகாக பண்ணுறான். நல்ல அப்போ சொன்னால் பாலாவும் மகாபேரும் ஒரே நாள்லேயே வந்தது சார் எங்களுக்கு. யாரை பழசு கொண்டு போட்டானா அது வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து சேரணுன்றது சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். இப்போ கம்மிங் டு தாரா. இந்த தாரான்றது யார், எப்படி இருக்கா, அதை பார்க்க போகிறோம். நான் வந்து சௌமிய ரூபத்தமாக காமிச்சிடுறேன். நான் இந்த தாராவுடைய இது வந்து இந்த இமாச்சல பிரதேசத்தில் சிம்லாவில் இருக்க இந்த கோவில், தாராக்கு உண்டான கோவில். எப்படி இந்த காமாக்கியா சொல்கிறாலும் அது மாதிரி தாரா தேவியோட கோவில் ஹிமாச்சல் பிரதேஷில் சிம்லாவில் இருக்குது. இதே கோவில் இன்னொரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க. வேற படம் ரொம்ப அழகாக இருக்குது. இதே கோவில் வந்து இரவு நேரத்தில் இந்த லைட்டோடு எரியிறது. இரவு நேரத்தில் இமயமலை மேலே இந்த இமாச்சல் பிரதேசத்தில் என்ன அழகாக ஒளிர் விட்டு இருக்குது பாருங்கள் தாராதேவி கோவில். இந்த தாராதேவியினுடைய உருவத்தை பார்க்கணும். இது வந்து பித்தளை விக்கிரகங்கள் தான். அங்கே புத்தர் இந்த புத்த மடாலயத்தில் பித்தளை தான் யூஸ் பண்ணுறான் மெயினாக. 2 கையில் புஷ்பங்கள் இருக்குது. இந்த சின்முத்திரை ஒரு கையில் வச்சுருக்கா பாருங்கள். ரெண்டுமே அந்த முத்திரை பாருங்கள், 2 கையிலையும் அந்த முத்திரையோட கொண்டு அழகாக சிரிச்சு இருக்குது. இன்னொரு வடிவம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த தாராதேவி தான் இது வந்து நம்ம ஸ்ரீவித்யா தந்திரத்தில் சொல்லக்கூடிய தாராதேவி. இப்போ அந்த உக்கர தாரான்னு பேர். கோபத்தோட இந்த பரமேஸ்வரன் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. கையில் நீலோத்பல மலர் வச்சுட்டுருக்கா, கையில் வாழை வச்சுட்டுருக்கா, கபாலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்படி டான்ஸ் பொசிஷனில் நிற்கிறா பாருங்க. இப்போ தாரா பற்றி பார்க்கலாம். முண்டமாலா தந்திரத்தை சொல்லுங்கன்னா, சிவன் தேவிக்கு கூறுமிடத்தில் ஸ்ரீ காளியின் தாரையும் வேறானவர் அல்ல என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. காளி வித்தியே தாரா வித்தியாகும், ஸ்ரீ தாரா மகாவித்தியே ஸ்ரீ காளி மகாவித்தியாகும். இவர்களை பற்றி பேத புத்தி ஏற்பட்டால் மந்திரங்கள் சித்தி அளிக்க மாட்டாது. ஏன்னா மகாராஜ்னி சொல்லக்கூடிய காளி தான். காளி மந்திரம் சித்தி ஆகிடுச்சுன்னா எல்லா மந்திரமும் ஈஸியாக வந்துடும் ஒருத்தருக்கு. ஆனால் பேத புத்தி வருவது. யா காளி பரமா வித்யாச தாரா பிரகீர்த்தித, யா தாரா பரமா வித்யா சைவ காளி பரகீர்த்தித, ஏதையோர் பின்ன பாவேன மந்திரா சித்திர் பவந்தன உத்தந்தி காளிகா தந்திரே தாரா கல்பபேச தன்மையா அப்படின்னு சொல்கிறது. அதனால்தான் தசமகாவித்தியில் வரிசைப்படுத்தி சொல்லும்போது காளி வித்தியை முன்கூறி அதன் பின் 2வது தாரா வித்தியை சொல்கிறது. 2வது தாரா, காளி முதல்ல. இந்த தாரா மந்திரம் அறிந்தவர்கள் தாரா மந்திரம் காளி மந்திரம் 2 மந்திர சிவனை விட மேலானவன் என்பது சந்தேகமே இல்லை. போகத்தையும் மோட்சத்தையும் அடைய வேண்டுமானால் யசஸையும் லக்ஷ்மியையும் அடைய வேண்டுமானாலும் தாரா மந்திரத்தையும் காளி மந்திரையும் விட வேறு மந்திரம் கிடையாதுன்னே சொல்லிருக்கு. தாரா மந்திர விதோ மந்திரி காளி மந்திர வித சதா சிவாத யோகம் தேவி நாத்திர காரிய சம்சய தாரா மந்திரம் வினா தேவி காளிகா மந்திரமேவச நாப்னுயாத் பரமேஷானி போகமோட்சோச சீய என்று உறுதிப்படுகிறது மந்திர சாஸ்திரம். தாராதேவி உபாசனை பலன் ஸ்ரீ வித்யாரணவ தந்திரம் தாரா வித்யா படத்தை துவங்கும் போது தாரிணி தாண்டுறது. அதாவது ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கலன்னு சொல்லும்போது தாரா மந்திரத்தை சொன்னால் ஈஸியாக கிடைச்சிடும் அவனுக்கு சொல்லியிருக்கு. கடலை தாண்டி போகிறதுக்கு தாண்டறதுக்கு தான் சம்சாரத்தை தாண்டறதுக்கே ஹெல்ப் பண்ணுறா. சர்வ சித்திகளையும் அளிப்பவை. அவற்றை அறிந்து கொண்ட உடனேயே சாதகன் ஜீவன் முக்தராக ஆடுகிறான். இடைவிடாது பொங்கி வரும் நல்ல கவிதா சக்தியை பெறுகிறான். சர்வ சாஸ்திரங்களிலேயும் பாண்டித்யம் அடைகிறான். தனம் தானியம் இவற்றுக்கு அதிபதி ஆகின்றான்.
அரசாங்கத்திலும் சபையிலும் விவாதத்திலும் விவகாரத்திலும் அனைத்து காரணம் வெற்றி பெறுகிறான். அவன் தேவகூரி பிரகஸ்பதியை விட சமானமாகி விடுகிறான். இதனால் தாராதேவி அனாசயமாக வாக்பன்மை அளிக்கிறார். தாரகா மந்திர ஸ்வரூபிணியாய் செய்த பாக்கியமே ஆகும். தாராதேவியின் புருஷத்துவமே ராமர். ராமருக்கும் தாரா மந்திர அஷ்டோத்திரத்தை பார்த்தா ராம ராம ராமன்னு வரும். தாராவுடைய அஷ்டோத்திரம் ராமர் ஏன் வருது? ராமர் தான் தாராதேவியனுடைய மறு அவதாரம் சொல்லியிருக்கு. அதை சுஷ்கமாக சொல்லிடுறேன். இவள் ராமராய் அவதரித்த காலத்தையும் சாஸ்திர தந்திரம் குறிப்பிடுகிறது. திரேதாயுகத்தின் தாரண வருஷத்தில் சித்திரை மாதத்தில் திங்கட்கிழமை பகல் மத்தியான வேளையில் நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில் சுக்கர யோகத்தில் ஹரிஸ்வரூபியமாக ராமராக ஸ்ரீ தாராதேவி அவதாரம் செய்கிறார் இருக்கு. ராம என்பதற்கும் பொருள், ரா என்பதற்கு சக்தி என்று பொருள், மா என்றால் சிவன் என்று பொருள். சிவசக்தி ரூபம் பரபிரமே ஸ்ரீராமர் என்று ஆகிறது. சிவராமன் என்ன கேட்கிறார்? தேவி சிவனை கேட்கிறார். எப்படி சிவனும் ராமனும் ஒன்றாவான்னு கேட்கும்போது, முன்னர் சமயம் ருத்ரன் விஷ்ணு ஸ்வரூபம் பெறவும் விஷ்ணு சிவஸ்வரூபம் பெறவும் தவம் இருந்தனர். இதன் பயனாகவே ஹரிஹரர்கள் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமானார்கள். இரண்டும் சேர்ந்த ஒளிக்குவியலே பரபிரம்மம். அதில் சிவன் ராமனாவார், விஷ்ணு சுந்தரி ரூபமானார். ஆக லட்சுமியை பற்றி பார்வதியை பற்றி லட்சுமியும் ஆனார்கள். சீதை கௌரி ஆனார், லட்சுமி ஹரசுந்தரி ஆனார். ஆகவே சிவன் ராமர் அல்லது சிவராமன் ஆனார் சொல்லப்படுறது. உக்கரதாராவின் ஆவிர்வாகம் எப்படி உக்கரதாரா வந்தான் சொல்றது. உலகம் மகா பிரளயத்தில் அழிந்த பிறகு சிருஷ்டிக்கு முன்பு 4 கரங்களிலும் சங்கம் சக்கரம் கதா பத்மம் தரித்து விஷ்ணு ஆவிர்வகித்தார். அவருடைய நாபி கமலத்திலிருந்து சதுர்முக பிரம்மாவும் ஆவிர்வகித்தார். அந்த சமயம் பிரம்மாவின் நெற்றி கண்ணிலிருந்து ருத்ரர் ஆவிர்வித்தார். அப்பொழுது பிரம்மா விஷ்ணுவை நோக்கி, ஐயனை என்ன வித்தையை உபாசித்தால் 4 வேதங்களையும் அழிந்து ஓத முடியும் போது நீ மகா நீல சரஸ்வதியை தாராவை உபாசித்த அவள் அருளா சதுர் வேதங்களை நீல சரஸ்வதியை தாரான்னு சொல்றார் விஷ்ணுவை. மேருமலையின் மேரு சகரத்தில் சோளம் என்ற பெயர் கொண்ட ஒரு மடி இருக்கிறது. அங்குதான் வேத மாதாவான நீல நிறத்தினான நீல சரஸ்வதி உக்கரதாரா உதயமானார். மடிவின் ஜலத்தில் ஓங்காரத்தின் மீது டாங்காரம் எழ அதன் மேல் ஹூங்காரம் என்ற கூர்ச்ச பீஜ சுரூபணியாய் முன்புறமாய் இடது காலையும் பின்புறமாய் வலது காலையும் ஒன்றி ஞான ஒளியாய் மகாகால ஸ்வரூபிணியாய் கத்திரி கபாலம் நீலோத்பலம் தாங்கிய 4 கரங்களால் தியான சோகத்தில் உள்ளது போலவரும் மகோக்கர தாரா அதாவது தாராதேவி ஆவிர்க்கிறார். உடன் தாராதேவி மேருவின் மேற்கு புறத்தில் உள்ள வடிவில் இறங்கினாள். உடல் நீல நிறம் பெற்றாள். அதனால் தாராதேவியே நீல சரஸ்வதி என்ற இங்கே சென்னையில் எடுத்து பார்த்தா பிரத்யங்கராபி இடத்துல நீல சரஸ்வதினு ஒரு சன்னதி இருக்கு. இது பிரத்யங்கராவினுடைய இடது பாகத்தில். இதுக்கு யார் ரிஷின்னா அக்ஷோபியர்ன்ற ரிஷி. இந்த சோழ ஹதத்தின் உத்தர வடக்கு பாகத்தில் அக்ஷோபியர் என்ற ரிஷி இருந்தார். அவர் சிவஸ்வரூபி. அவர் 3 யுகங்களை தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் சீன தேசத்தில் நாடு நிறைந்த வெள்ளப்பெருக்கால் உண்டான சங்கடத்தை போக்க தாராஜபம் செய்தார். அவர் மக்களை காப்பாற்ற தாரணம் செய்தார். அதனால் உக்கரதாரா என்ற பெயர் பெறுகிறார். இது மகரிஷி வசிஷ்டர் தாரோபாசகர். தாரா தந்திரத்தில் ருத்ரயாமலத்தில் கீழ்கண்ட வரலாறு பேசப்படுகிறது. பிரம்மபுத்திராக வசிஷ்டர் காமாக்கியா என்ற யோனிபடத்தில் அமர்ந்து 6000 வருஷங்கள் தவம் இருந்தார். ஆனால் தாராதேவி பூமியில் வசிஷ்டருக்கு தரிசனம் தரவில்லை. உடனே வசிஷ்டர் தந்தையிடம் சென்று விபரம் கூறி வேறு மந்திரம் உபதேசிக்குமாறு கேட்கிறார். இல்லையா சபித்து விடுவேன் என்கிறார். அப்பொழுது பிரம்மா, புத்திரா, அந்த தேவி மகாசக்தி சர்வ சங்கடங்களையும் போக்குவாள். கோடி சூரியனை ஒளியை கொண்டவள், நீல நிறத்தினள், கோடி சந்திரன் போன்ற தன்மையை உடையவள், நீ அளப்ப சதிக்கலாம் முடியாது நீயே சொல்லிட்டு திருப்பியும் இது பண்ண சொல்றார், தபஸ் பண்ண சொல்றார்.
இந்த ஸ்தாவர ஜங்கமான பிரபஞ்சம் அவளுடைய சிருஷ்டி மகிழ்ச்சியுடன் அவளை அடைவாயாக என்று சாபம் செய்ய துணிந்தாய். ஒன்றிய மனத்துடன் கருணாநிதியான அவளை வழிபடு. அவளை தரிசனம் கிடைக்கும்போது அப்புறமா தாராதேவி வசிஷ்டருக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஸோ உடனே வசிஷ்டர் கடற்கரை சென்று 1000 ஆண்டுகள் யோக மார்க்கத்தை அனுசரித்து தபம் செய்தார். பராசக்தி பிரத்யட்சமாகவில்லை. உடன் மந்திரத்துக்கு சாபம் விட்டு விட்டார் வசிஷ்டர். உடன் தேவி பிரசன்னமானார். மகரிஷே, காரணமின்றி சபித்து விட்டு என் பூஜாபரணத்தை நீர் தெரிந்து கொள்ளவில்லை. யோகாப்சன மந்திரத்தினால் என் சரணாத பிந்தம் தரிசனம் கிடைத்து விட்டது. என் மந்திரோபதேசனம் புண்ணியமானது, வேதங்களுக்கும் அறியாதது. பௌத்த தேசமான சீனா தேசம் செல்லு. அங்கு புத்த ரூபியாக அமர்ந்திருக்கும் பகவான் விஷ்ணுவின் உபதேசப்படி என்னை வழிபடுங்கள் அப்படி சொல்கிறார். வசிஷ்டர் சீன தேசம் சென்றார். அங்கு புத்த ரூபியான பகவான் ஜனார்தனை கண்டு நமஸ்கரித்து உபரத்தை கூறி வேண்டினார். வேத மார்க்கத்தை விட்டு வேதம் விலகிய மார்க்கத்தை கடைபிடித்து எப்படி நான் தேவியை வழிபடுவேன் அனுகிரகிக்க வேண்டார். அப்போ சீனாச்சாரம் கை கால்களை கழுவி ஜலத்தினால் கழுவிக்கொண்டு முகத்தையும் ஜலத்தினால் சுத்தப்படுத்திக் கொள்வது ஸ்நானம். சீனால மண்டியிட்டு சிரத்தால் பூமியை தொட்டு நமஸ்கரிப்பது நமஸ்காரமாகும். இது போன்றவை மகா சீனாச்சாரம். இந்த சீனாச்சாரம் பிரகாரம் கற்றுண்டு வசிஷ்டர் ரிட்டர்னாரான்னு வருது. ஸோ இந்த வசிஷ்டர் உபாசனை செய்த மந்திரம் ஓம் ஹ்ரீம் த்ரீம் ஹூம் பட் தான் தாராதேவிய மந்திரம். ஓம் ஹ்ரீம் த்ரீம் ஹூம் பட் என்ற பஞ்சாட்சர மந்திரமாகும். இந்த மந்திரத்துக்கே சாபம் விட்டார் வசிஷ்டர். பின் சாபு மோட்சம்னு சொன்னார். ஸோ இது போகிறது. 8 தாரா பேதங்கள்: தாரா, உக்கரதாரா, மகோக்கரதாரா, வஜ்ரதாரா, காளி தாரா, சரஸ்வதி தாரா, காமேஸ்வரி தாரா, சாமுண்டா தாரா என 8 பேதங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இவர் ரகசிய நாமக்கள் 30. பைரவி தந்திரத்தில் இவருடைய ரகசிய நாமாக்கள் 30 சொல்லிருக்கு. அது என்னது பார்த்து முடிச்சிடலாம். தாரிணி, தரளா, தாரா, திரிரூபா, தரணி ரூபா, சத்துரூபா, மகாசாத்வி, சர்வசஞ்சன பாலிகா, ரமணீயா, ரஜோரூபா, ஜெகசிஷ்டிகரி, பரா, தமோரூபா, மகாமாயா, கோரரூபா, பயானகா, காலரூபா, காளிகாக்கியா, ஜெகஸ்விம்சினி காரிகா, ஜெகஸ்விம்சினி காரிகா, தத்வஞானபரா, ஆனந்த, தத்வஞானப்பிரதா, அனகா, ரத்தாங்கி, ரத்தவஸ்திரா, ரத்னமாலா பிரசோபிதா, சித்தலட்சுமி, பிரம்மச்சாரிணி, பிரம்மாணி, பத்ரகாளி, மகாலயா. இது 30 பேர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது சொன்னாலே போதும். ஸோ இதை சொல்லி இந்த தாராதேவியை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி இதை மனசில் ஜஸ்ட் ரீகால் சொல்லி தாரா மந்திரம் சொல்லுங்கள். நாங்கள் எப்பயுமே சொல்கிறது ஓம் த்ரீம் ஹ்ராம் ஹ்ரூம் நமஸ்தாராய மகாத்தாராய சகல துஸ்தரான் தரதர் சுவாகான்னு வரும். ஸோ அது என்னோடய வெப்சைட்டில் கொடுத்துருக்கு. அது பிரகாரம் யார் ரிஷி, அக்ஷோபியன்ற ரிஷி. ஸோ அவர் அந்த அக்ஷோபியர் ரிஷி சர்வரூபமாக தாராதேவியினுடைய தலையில் சித்திருப்பாருன்னு சொல்லப்படுறது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவேற்ற இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.